ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ஹைதராபாத் அணியை அவங்க கோட்டையில் போயிட்டு கண்டிப்பாக இன்றைக்கி நாங்கள் வீழ்த்துவோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பிளே ஆஃப்ஸுக்கு போனோன்னா அடுத்த போட்டி எல்லாமே எங்களுக்கு முக்கியமான போட்டி. அதுக்கு முதல் படியாக ஹைதராபாத்தை நாங்கள் வீழ்த்துவோம். எங்ககிட்ட நல்ல பிளான் இருக்குது, நல்ல வீரர்கள் இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் சவாலாக கூட எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இன்றைக்கி போட்டி குறித்து மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டன் ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா சவாலாக கூட எடுத்துக்குன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காரு. சவால் விட்டு பேசியிருக்காருன்னே சொல்லாங்க. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஹர்திக் பாண்டியா அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நடக்க போகிற ஹைதராபாத் அணி எதிரான போட்டியை கட்டாயம் நாங்கள் வெல்வோம். போட்டிக்கு முன்னே நாங்கள் சொல்கிறேன், நீங்கள் சவாலாக கூட எடுத்துக்குங்க. ஏன்னா எங்கள் அணி வீரர்கள் இங்கே அந்தளவுக்கு நம்பிக்கை இருக்குது, அந்தளவுக்கு செம ஃபார்முக்கு வந்திருக்காங்க. இந்த ஒரு கேப்டனாக எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க மும்பை இந்தியன்ஸ் அணி போன்ற வழி நடத்துறதுக்கு. ஹைதராபாத் அணி நான் ஒன்றும் குறை சொல்ல, அவங்களும் நல்ல டீமாக இருக்காங்க. டிராவஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, அப்புறம் ஹென்ரி கிளாசன் சொல்லிட்டு பேட் கமன் சொல்லிட்டு டீம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் எங்கள் பிளேயர் மேலே எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்குது. கண்டிப்பாக எல்லா பிளேயருக்கான எல்லா ஒரு நல்ல ஒரு பிளானோட எக்ஸிக்யூட்டிவ் தான் நாங்கள் வரோம். கண்டிப்பாக இன்றைக்கி நாங்கள் வீழ்த்துவோம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா தலைவன் ஓப்பனாகவே சவால் விட்டுருக்காரு. நீங்கள் பேசலாம் தலைவர், ஏன்னா உங்கள் டீம் அந்தளவுக்கு நல்ல ஃபார்முக்கு வந்துச்சு, நீங்கள் பேசலாம் என்னம்மா பேசணுமோ. ஆனால் திக்குன்னு ஒரு 2 மேட்ச் உங்களை அடித்தா எந்த ஒரு வார்த்தையும் வராது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பிளேயர் ஓகே, போட்டிக்கு முன்னே இந்தமாரி சவால் விட்டுலாம் பேசுகிறது கொஞ்சம் ஓவர் ஆட்டிடியூடாக தான் தெரியுது. ஏன்னா கேம் எப்படி வேணால் மாறுங்க. ஹைதராபாத்து ஒரு நல்ல டீம் தான், அவங்களோட பேட்டிங் பற்றி உங்களுக்கு தெரியும், நல்ல டீமு. ஆனால் நீங்கள் இப்போவே இந்த மாதிரி பேசுகிறது எனக்கு ரொம்ப கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இந்த மாதிரி பேசுறது கஷ்டம், தப்புங்க. ஏன்னா ஒரு ஹர்திக் பாண்டியா எந்த லெவலில் இருக்கார், போட்டிக்கு முன்னே ஓவர் கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறாரு. பார்க்கலாம் இன்றைக்கி ரிசல்ட் எப்படி உங்களுக்கு ஃபேவர் ஆகுது இல்லை உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுதுன்னு சொல்லிட்டு பேசலாம். ஏன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு நல்ல பிளேயர், நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், எல்லாம் ஒத்துக்கிறேன். போட்டிக்கு முன்னே எந்த ஒரு டீமும் மதிப்பிடக்கூடாதுங்க. அது என்ன தான் கான்ஃபிடென்ட் இருந்தாலும் இது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான். ஆனால் பொறுத்து இந்த பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஹைதராபாத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் மும்பை கிட்ட தோற்றிங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாக் அவுட் மாதிரி தான் இருக்காங்க, தோத்தா வெளி அந்தமாரி சுச்சுவேஷனில் தான் அவங்களும் இருக்காங்க. அதனால் இந்த போட்டி 2 பேருக்கும் ஒரு நாக் அவுட் போட்டின்னு சொல்ல ஒரு அனல் பறக்கிற போட்டிங்க. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஏன்னா இஷான் கிஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டீம் தான் லாஸ்ட்டாக விளையாடுனார். அவர் இந்த மேட்ச் சுத்தமாக அடிக்கல, ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும்தான் அடிச்சார் இந்த சீசனில். அதுக்கப்புறம் ஒரு போட்டி கூட விளையாடலை. அதனால் அவரோட ஷோ இன்றைக்கி இருக்குதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஹர்திக் பாண்டியா ஓவர் கான்ஃபிடண்ட்டாக பேசியிருக்காரு, அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி வெற்றி பெறாதா மும்பை, இல்லை ஹைதராபாத், இல்லை மும்பை வெற்றி பெறுமா? உங்களோட கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.